drum within my head is brewing. I really couldn't ever say. வணக்கம், வெல்கம் டு தி ஷோ ப்ரெஷர் குக்கர். மும்பைல வந்து ப்ரெஷரை இறக்கிறதுக்கு மும்பைக்கு வந்துட்டோம் பாருங்க. நீங்கள் வந்து மும்பை வர வேண்டாம், இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பார்க்கில் என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கிடும். நாங்கள் வந்து இந்த ப்ரெஷர் குக்கர் ஷோ பண்ணுறதுக்காக மும்பை வந்திருக்கோம். மும்பையில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மலபார் ஹில்லில் வந்து கமலா நேரு பார்க்கா. இங்கேருந்து பார்த்தா பாதி மும்பை வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால தான் இங்கே வந்தோம். ரொம்ப காமான ஏரியாவாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த ஏரியா, பச்சை பசேல்னு செம்ம வியூங்க. இந்த வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கடலோ? ஆமாம், பாருங்களேன், முக்காவாசி இது தெரியுது, செம்மையா இருக்கு. பா, பெருசா ஒன்றும் ஹைட்டு கிடையாது இந்த மலை. இருந்தாலுமே இங்கே நின்று பார்த்தோம்னா ஃபுல் மலையுமே ஃபுல் மும்பையுமே தெரியுது. உளறேன் நான் பாட்டு, என்ன பேசுறதுன்னு புரிய மாட்டேங்குது. டக்குன்னு தெரியுதா இல்லையான்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். இன்னைக்கு வந்து இங்கே மும்பையில் வந்து கொஞ்சம் ரைனியாக இருக்குது. நாங்கள் வந்த டைமு, அதனால தான் நேற்று நல்லா வெயில் காஞ்சுது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. அதனால தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் சூப்பராக இருக்குது இந்த வியூ பார்த்தீங்கன்னா. மும்பை தெரியுது, ஆனால் நமக்கு வந்து பனி இருக்கிற தொட்டு சுத்தமாக தெரியல. கல்வாழை அப்படிம்பாங்க. இந்த பூ வந்து ரெட் கலர் வரும், அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் வரும், பிங்க் கலர் கூட வரும். நம்ம சென்னையிலையுமே இது இருக்குது. ஒரு செடி வச்சா போதும், நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன பூன்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பூ. ஏதோ பூ. ஆமாம், நம்ம சென்னையில் இங்கே தான் இருக்குது. இருக்கும், சென்னையிலேயே எங்கேயாவது இருக்கும், கார்டன்லலாம் இருக்கும் இந்த பூ. ஆனால் வீட்டில் வைக்கிறது கிடையாது. இங்கே வந்து நடந்தோம் அப்படின்னா, காலையில் வந்து நடந்தால் சூப்பராக இருக்கும். அதுக்குன்னு என்ன சென்னையிலேருந்து இங்கே மும்பை வந்து நடக்க சொல்கிறியாமான்னு கேட்காதீங்க. நம்ம சென்னையில் பார்க்கில் போய் நடந்தால் நல்லாயிருக்கும் காலையில். அதுதான் சொல்கிறேன். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இடம் நல்லா இருக்கு. கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும், நமக்கு அந்த இடமெல்லாம் தெரியல. நல்லா வந்து பெருக்கி இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஆளுங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சுத்தமாக இருக்குது. அது மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே உட்காந்து அழகாக உட்கார்றதுக்கு எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் இங்கே பாருங்கள், இந்த இடம், இந்த பிளேஸ் உட்கார்றதுக்கு. இது பாருங்கள், இது வந்து கீழே சும்மா நம்ம அப்படியே இந்த அபாக்கஸ்ஸு ஸ்கூல் படிக்கும்போது அபாக்கஸ் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரியே இருக்குது. இது சும்மா அப்படியே நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கலாம் போல். இங்கே பாருங்கள், கீழே ஒரு காலி இடம் மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு மலை மாதிரி. மனசுக்கு வந்து அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்க்கில் வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா எல்லா டென்ஷனுமே குறைஞ்சிரும். நம்ம பாட்டுன்னு அமைதியாக உட்காந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்படியே இருந்துட்டு போனோம்னா சூப்பராக இருக்கும் நமக்கு. இந்த இடத்துல நம்ம பேசினோம்னா நம்மளோட எக்கோவே வந்து நல்லா கேட்குமா, அதுவும் மியூசிக் வர மாதிரியே ஓங்கிற சத்தத்தோட. பாருங்க, என்ன கிண்டல் பண்ணுறான், ஆரம்பிச்சிட்டான். இனிமே முடியவே முடியாது, இவனோட தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். இனிமே நம்ம நடுப்புற நின்று பேசினோம்னா அந்த ஒரு சவுண்டு, ஒரு இசை வந்து வந்துக்கிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது. சிரிக்கிறான் பாருங்க. அவனை பேச சொன்னா அவன் பேச மாட்டேன்றான், என்ன பேச சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அவனையும் பேச சொல்லுங்க. இங்கே பாருங்க, இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம வியூ. உங்களுக்கு பயங்கர பனி மூட்டமாக இருக்குது, அதனால் ஒன்றுமே தெரியல. ஆனால் நார்மல் டைமில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான வியூ இது. பாருங்கள், ஃபுல்லாக வந்து கடல் தான். உங்களுக்கு ஜூம் பண்ணாலும் கண்டிப்பாக ஒன்றுமே தெரியாது. நாங்கள் வந்த நேரம் இங்கே மும்பையில் மழை. அது பேக்கில் ஃபுல்லாக வந்து கடல் இருக்குது, அதில் வந்து போட் போகிறது. இதுக்கு அந்த பக்கம் தான் வந்து நம்ம மும்பை
ஃபுல்லாக அந்த பாதி சிட்டி தெரியுதுங்க. சூப்பர் பிளேஸ். இங்கே பாருங்க, இங்கே உட்காரலாம் ஜாலியாக, இங்கே உட்காரலாம். சுத்தமாக இருக்குது இந்த பார்க்கு, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே உட்காந்துட்ருக்காங்க. பெரிய சவுண்டு விட்டு பாரு, வருதா பார்க்கலாம். இங்கே ஃபுல்லாக வியூ பாயிண்ட் நிறைய இருக்குது. இங்கே ஒரு இடத்துலேருந்து தெரியலன்னா நீங்கள் இன்னொரு இடத்துல வந்து பார்த்துக்கலாம். வியூ பாயிண்ட் நிறைய இருக்குது, பார்க்கறது நல்லா இருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு மேலே காட்ட முடியல, நம்ம கேமராவில் அவ்வளோதான் கவர் ஆகுது. வருத்தமாக இருக்குப்பா காட்ட முடியலன்ட்டு. ஏன்னா இங்கே நின்று பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. வெயில் காஞ்சா ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த பீச்சுக்கு தான் போக போகிறோம். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அந்த பீச்சுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பார்க்லேயே வந்து குழந்தைங்க விளாட்றதுக்கு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே சின்ன குழந்தைங்க விளையாடுறது, ரொம்ப குட்டி குழந்தைங்க விளையாடுறதுக்கு தனியாக, அதுக்கப்புறம் அதை விட சின்ன குழந்தைங்க விளையாட அங்கே சூப்பராக இருக்குது. தனித்தனியாக, அதாவது குழந்தைங்க ஒரே இடத்துல இருந்து விளையாடினாங்க அப்படின்னா, பெரிய பிள்ளைங்க விளையாடினாங்கன்னா இங்கே விளையாடிக்கலாம், சின்ன குழந்தைங்க அங்கே விளையாடிக்கலாம். அதை விட குட்டி ஒரு வயசு குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்தால் அங்கே விளையாடிக்கலாம். அப்படி தனித்தனியாக இருக்குது, பரவாயில்ல. ஏன்னா இங்கேனா மோதி பிள்ளைங்க உழுந்துரும். இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம சென்னையிலையும் இந்த மாதிரி எங்கேயாவது இருக்கான்றதை சொல்லுங்கள். மாலுக்கெலாம் போனால் தான் நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியும். இங்கே வந்து இங்கேயே தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஃப்ரீயாக ஆடலாம். ஆனால் மாலுக்கு போனால் பைசா கொடுத்தா தான் நம்ம பண்ண முடியும். பார்க்லேருந்து பார்த்தோம் இல்லைங்களா, பீச் வந்து இருந்தது, அங்கே போட்லாம் போயிட்டு இருந்தது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். என்ன பேர் சொன்னாங்கடா? கெருகா சோப்பாட்டி. என்னவோ கெருகா சோப்பாட்டியா இந்த இடம்? உண்மையிலே எனக்கு தெரியல. வாயிலே சில இடமெல்லாம் வந்து நுழையவே மாட்டேங்குது எனக்கு. அந்த ஹிந்தி கலந்து வச்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஹிந்தி கலந்து வச்சிடல, இந்த இடத்துல ஹிந்தி தான் பேசுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நல்ல ஒரு தமிழ் டிரைவர் கிடைச்சார், அதனால தப்பிச்சிட்டோம். ரெண்டாவது நீங்களும் வந்து என் பிள்ளையோட ஹிந்திலேருந்து தப்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா அவன் ஹிந்தி அரையங்கரையமாக பேசி பேசி உங்களை கொண்டுட்ருப்பான். அப்போ நானுமே தப்பிச்சேன். போன வாட்டி பார்த்தீங்கன்னா சூரத்தில் அவர் என்ன அச்சா ஏ தோ தீன் அதுலேயே காலத்தை முடிச்சுட்டு வந்துட்டாரு. அடுத்த வாட்டியெல்லாம் இந்த மாதிரி சூரத் போகிறதா இருந்தாலும் சரி, மும்பை போகிறதா இருந்தாலும் சரி, ஹிந்தி கற்றுக்கிட்டே வரணும். அதை மட்டும் நான் மனசில் வச்சுட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நேற்று. சரி வாங்க பீச்சுக்கு போகலாம். Standing here alone today, a thought within my head is brewing. I really couldn't ever say what it could end up doing. It could make me reach for the stars. ஏதோ போட்டிங் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா இப்போ தான் அவர் அந்த அண்ணன் சொன்னார். மேபி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி போட்டிங்லாம் ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இங்கே உட்கார்றதுக்கு வந்து பாய் வந்து வாடகைக்கு வாங்கணும் போல இருக்கு. கீழே போட்டு உட்கார்றதுக்கு கையில் ஒரு பாய் தூக்கிட்டே திரிகிறாங்க எல்லா ஆளுங்களும். कितना रुपये भैया? 30 रुपीஸா? பாருங்க, ஒரு பாய் வாங்கி கீழே போட்டு உட்கார்றதுக்கு 30 ரூபாயா. 30 ரூபாய்க்கு பாய் வாங்கி போட்டு ஹாயா அது பாருங்க அங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க மரத்தடியிலலாம். செமையா என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. ஒரு 10 பாய் வாங்கிட்டு ஒரு பாய் வந்து வாடகை கொடுத்தா 30 ரூபா அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு 10 பேர் வாங்கினா கூட ஈஸியாக 300 ரூபா சம்பாரிச்சிடலாம். அந்த பாய் வந்து குறைஞ்சது உங்களுக்கு ஒரு வருஷம் உழைக்கும்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி 300 ரூபானா இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்கன்னு கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் கூட சம்பாதிக்கலாம். நம்ம பீச்சில் யாருமே வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறீங்களா? நம்ம பீச்சில் ஏன் வாங்க மாட்டாங்கன்னா, மெரினா பீச்சில் கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே நிழல் கிடையாது. நம்ம பெஷான் நகர், அதுக்கப்புறம் திருவாமூர், அங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஃபேமிலியோடு வராங்க அப்படின்னா அந்த பாயை வாங்கி பாய் ஒரு 10 பாய் வச்சுட்டு, இது வந்து ஜென்ட்ஸ் தான் பண்ண முடியும், லேடிஸ் பண்ண முடியாது.
நிறைய ஜென்ஸ் வந்து வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் உட்காந்துட்ருக்காங்க. அவங்களாம் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் தாராளமாக. இது நம்ம ஊருக்கு ஒரு புது பிஸ்னஸாகவும் இருக்கும். அதை பார்க்கும்போது ஆச்சரியப்படுவாங்க. உங்களை பார்த்து இன்னும் அடுத்தவங்களும் செய்வாங்க. இது எனக்கு தோணுதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். இதுக்கு மேலே பேசுனேன்னா எனக்கு மூச்சு வாங்கும். அவன் பேசாமலே வரான் பாருங்க. நான் பேசிக்கிட்டே வரேன், அவன் பேசாமலே வரான். அவங்க தான் சொல்கிறாங்களே அம்மாவை பேச விட மாட்டேன்னு, அதனால தான் நான் பேசல. பாருங்க, நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்களா அம்மாவை பேச விட மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பேசலன்னு கடைசியில் குறையும் உங்ககிட்டயே சொல்லிட்டான். இங்கே பாருங்க, நான் சொன்னேன் பாருங்க, அந்த போட்டிங் இப்போ தான் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னார் அந்த அண்ணன். நம்ம மேலே போனோம் பாருங்க, அதுதான் அந்த மவுண்டைன் பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அழகாக பாய் வாங்கி போட்டு படுத்துட்டு இருக்காங்க. இங்கே அலையே வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், டீயா வருது அப்படியே. உள்ளேயும் போக மாட்டேங்குது, வெளியும் போக மாட்டேங்குது. சும்மா சின்னதாக அவ்வளோதான் அலை. சூப்பர்ல. இங்கேயும் டிக்டாக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். சூப்பரான பிளேசஸ்லாம் இந்த ப்ரெஷர் குக்கரில் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரெஷர் குக்கர் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கவங்களுக்காக. மும்பையில் மட்டும் கிடையாது, நீங்கள் சென்னையில் இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். சூப்பரான பிளேஸுங்க. அந்த அமைதியா அப்படியே நிதானமாக நம்ம மைண்ட் ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பார்க் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த பீச் ஆகட்டும், எல்லாமே வந்து நமக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து எங்களை மும்பைக்கு வர சொல்கிறீங்களாமா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த இடம் நல்லா இருந்தது, அதுக்காக எடுத்து போட்டிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மும்பையில் உள்ளவங்க என்ஜாய் பண்ணட்டும். அப்படி முடிகிறவங்க மும்பைக்கு வந்து என்ஜாய் பண்ண பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க. எங்களை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்ற அப்டேட்ஸ் அதில் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். அம்மாவையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.